Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பேக் டு another வீடியோ. ஸோ ஏற்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் தான் இப்போ வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 200 படிக்கிட்டு வந்து கீழே இறங்கணும்னு சொன்னாங்க. அண்ட் போட் ஹவுஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம வந்து உள்ளே வரணும். கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கார் வந்து நிறுத்திட்டு அங்கேருந்து கொஞ்சம் நடந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி படிக்கிட்டு இறங்குறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ அதில் தான் போயிட்டுருக்கோம். செமையாக இருக்குது. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸ்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஃபால்ஸ்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு அந்த ரூம்ஸை வந்து காமிக்கிறேன், எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அண்ட் அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த படிக்கட்டில் இறங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நடக்கிற மாதிரியே இருக்குது. இந்த படிக்கட்டில் அப்படியே ஓடுற மாதிரியே இருக்கும். பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக நடந்து ஒரு நாளே பார்த்து தான் வரணும். படிக்கட்டு பெருசாக இருக்குது. பட் இறக்கம் வந்து பயங்கரமாக இருக்குது. இதில் காலெலாம் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா நடுங்குது. இப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 18 டிகிரி செல்சியஸ் ஏற்காட்டில். மணி வந்து பார்த்திங்கன்னா மதியம் 12 மணி ஆகுது. ஃபால்ஸ் இந்த பக்கமாக கிட்ட வந்துட்டோம். தண்ணி சத்தம் கேட்குது. அப்பா செம்மையாக இருக்குது. டிகிரி குளிரில் அந்த ஃபால்ஸில் குளிச்சுது. ஆனால் உண்மையுமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் தான் இருந்தோம். அதுக்கே பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் படிக்கட்டு மாதிரி இருக்காது. அப்படியே ஸ்லோப்பே வந்து பயங்கரமாக ஏறுது. ஏறவே முடியல. இது படிக்கட்டு இறங்கும் போதே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போனா பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஆமாம், ஆக்சுவலாக 200 படிக்கட்டு தான் இது. அப்போ ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இதுக்கே பயங்கரமாக மூச்சு வாங்குது. இந்த படிக்கட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது இன்னும் ஒரு 3 ரவுண்டு போகணும்னு நினைக்கிறேன் மேலே. ஃபால்ஸை போகிறதுக்கு எப்படிலாம் படிக்கட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இரும்பு படிக்கட்டு ஃபுல்லாக. ஃபோனில் ஏதாவது பாக்கெட்டில் இருந்து கீழே விழுந்து அவ்வளோதான். அந்த இடத்துலேருந்து இரும்பு ஃபுல்லாக துரு பிடிச்சிருக்கு. ஸோ கைஸ், ஒரு வழியாக ஃபால்ஸ் போயிட்டு மேலே வந்தாச்சு. ஸோ இன்னுமே கஷ்டமாக இருக்குது. ஸ்லோப் எப்படி ஏறுது பாருங்கள். பட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப நேச்சுரலாக செம்மையாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஏற்காடு வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து கார் பார்க்கிங். ஸோ கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஏற்காடு போட் ஹவுஸ்லேருந்து இந்த கிளியூர் ஃபால்ஸ் வரதுக்கான ரூட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வரும். இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது உங்களோட ஓன் வெஹிக்கிள், உங்களோட பைக்கில் உங்களோட காரில் வந்தீங்கன்னா பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். மழைலாம் பெய்யும்போது இந்த இடத்துல வந்து சேரும் சகதியமாக இருக்கும். ஸோ அடுத்ததான் நாங்கள் தங்கியிருக்கிற ரூம்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ்லாம் கொஞ்சம் தூரம் தாண்டி வந்து அண்ணா சாலை அப்படின்ற மாதிரி ஒரு ரைட் சைடில் வந்து ஒரு ரோடு ஒன்று கட்டாகும். ஸோ பேர் வந்து பார்த்திங்கன்னா திலகம் நெஸ்ட். ஸோ நான் உங்களுக்கு கூகுள் மேப்ஸ் லிங்க் வந்து கீழே போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட். ஸோ வெளில வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ நாங்கள் புக் பண்ணிட்டுருக்கிறது இந்த லாஸ்ட்டு கார்னர் 2 ரூம் தான். இங்கே இருக்கிற எல்லா ரூம்ஸ்க்கு வெளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் சேர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சு சாப்பிட்டுக்கலாம். அண்ட் நாங்கள் புக் பண்ணியிருக்க ரூம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா
ஃபஸ்ட்டு கார்னர் ரூம் அப்படின்றதுனால ஒரு நல்ல வியூ பாயிண்ட் பால்கனி. ஸோ இப்போ உங்களுக்கு நான் ரூம் உள்ளே காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அவர் ரூம். ஸோ லைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ளே என்ட்ரானோடனே ரைட் சைடில் பாத்ரூம் வித் ஹீட்டர். அண்ட் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கப்போர்ட் செக்ஷன். ஸோ இதுதான் வந்து பெட்ரூம். ஸோ பெட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் படுக்கிற அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக அந்த ரூமில் 3 பேர் வரையும் தாங்கலாம். அண்டு டிவி அண்டு பியூட்டிஃபுல் வியூ. அண்ட் அதே மாதிரி இங்கே ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெனு கார்டு வச்சுருக்காங்க, வெஜ்ஜு நான்வெஜ் தனித்தனியாக. ஸோ உங்களுக்கு வேணுன்றத நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் ரூம் வந்து செக் அவுட் பண்ணும்போது என்னோடய ஏற்காடு லாஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இந்த ரூமோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 ருபீஸ். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போதைக்கு 2 பேர் தங்கியிருக்கோம் அந்த ரூமில். 3 பேர் தங்கினாலும் அதே ப்ரைஸ் தான், 1500 ருபீஸ் இந்த ரூம் பொறுத்த வரைக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது. 7 பேர் கூட தங்கலாம், 5 பேர் தங்கலாம், அந்த மாதிரி ரூம்ஸ் கூட இருக்குது.